அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இன்று எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலான நாள். என் செல்ல மகளோட பிறந்த நாள். காலையிலே குளிச்சுட்டு கண்ணாடியை பார்த்து சிரிக்கிற இந்த அழகான தருணத்தோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. காலம் எவ்வளவு வேகமா போகுதுன்னு தெரியல. நேத்து தான் 2 பேரையும் கையில வச்சு தூக்கி கொஞ்சன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து போட்டோக்கு போஸ். இதெல்லாம் பார்க்கும் போதே மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஃபாய்ஸோட ஃப்ரெண்ட்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. பொண்ணோட பர்த்டேவை ஸ்பெஷல் ஆக்குனது கேக்கும் பரிசும் இல்ல, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் வந்தோன்னு அவளுக்கு டபுள் ஹாப்பி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா அம்மனியை கையிலே பிடிக்காம இல்லை, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்புறம் அழகா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. பேக், ஸ்கூல் பேக் தான் கொடுத்தா. ஸோ இந்த பேக் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ரொம்பவுமே நல்லா இருக்கு. மீஷோல தான் ஆர்டர் பண்ணது. உங்களுக்கு என்ன லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. நம்ம கேக் வாங்க போகணும். கேக் ஃப்ரெஷ் கிரீம் கேக்குன்றதுனால நான் அந்த டைமுக்கு தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இங்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் அந்த அளவுக்கு கூலிங் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பப்ஸ் வாங்கிட்டு வந்தேன் கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணலான்னு. ஸோ அந்த பப்ஸை தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நானும் அன்னைக்கு ரொம்பவுமே ஹாப்பியா இருந்தேன். பாக்கி சில பேர்லாம் லீவ் டைமா, இது மே மாசம் லாஸ்ட்ல தான் என் பொண்ணுக்கு பர்த்டே. லீவ் டைம்ங்கிறதுனால எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. இவத்தா ஃபாய்ஸோட எல்கேஜி யூகேஜி ஃப்ரெண்டு நபீசா. ஸோ 2 பேரும் எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்ப ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அவளையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. என் பொண்ணு பர்த்டேங்கிறது மறந்துட்டாலாம் என்னன்னு தெரியல. இந்த கொல்லை பக்கம் வரவே இல்லை, ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. ஸோ நானே அவங்க குட்டீஸ் எல்லாருக்கும் பப்ஸ் கொடுத்தேன். கொடுத்துட்டு வாங்கடி உள்ள கேக் வெட்டுவோம், கேக் வாங்கிட்டு வந்தாச்சுண்ட. யாரும் காதுல வாங்குற மாதிரி இல்லை, எல்லாம் ஜாலியா ஆட்டப்பட்டு இருந்தாங்க. என் குட்டி பொண்ணுக்கு அந்த அக்காவை ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப அட்டாச் ஆயிட்டா. ஸோ இதுதான் கேக்கு. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் நான் வாங்கியிருந்தேன். கேக்கு வச்சுமே யாருமே கண்டுக்கல. அதான் என் குட்டி பொண்ணுக்கு தான் எனக்கு பர்த்டேன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா தான் நடுவுல சென்டர்ல உட்காந்துக்குச்சு. யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. எதுக்கு வந்தவங்கிறதே மறந்துட்டு எல்லாம் சுத்திட்டு இருந்துச்சு. என் பொண்ணும் சேர்த்துதான். அதுக்கப்புறம் எல்லாம் வாங்க நீ நில்லுங்க, போட்டோ எடுக்கிற கேக் வெட்டணும்னு சொன்னதுக்கு அப்புறம் விளையாட்டை விட்டுட்டு வந்தாங்க. என் சின்ன பொண்ணு நடுவுல சேர் போட்டு உட்காந்துட்டா. எனக்கு என்னமோ இதை பாக்குறப்ப என் குட்டி பொண்ணுக்கு பர்த்டே மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவுமே ஹாப்பியா இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் மெழுகுவத்தி ஏத்தி வைமான்னு சொன்னா. மெழுகுவத்தி ஏத்த மாட்டேன் போதும். ஸோ எல்லா பசங்களும் இருக்கிறதுனால சொன்னதுனால ஓகேன்னு மெழுகுவத்தி ஏத்தி ஊதி அணைச்சி கேக் வெட்டினோம். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ வருஷம் இந்த மாதிரி எல்லாம் கேக் வெட்டி இருக்க மாட்டோம் கண்டிப்பா. சோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற குட்டீஸ்லாம் அந்த மாதிரி இல்ல. கேக் வெட்டுறத பெரிய குறையா போயிடும். கேக் வெட்டலன்னா நம்மளுக்குலாம் பர்த்டேனா ஒரு பேக்கெட் சாக்லேட்டும் அந்த ஆசை மிட்டாய் அதுவும், அப்புறம் வயிறு ஃபுல்லா பிரியாணி மாதிரியெல்லாம் சாப்பிடுவோம். அவ்வளவுதான் நம்ம பர்த்டே ஓவர். ஆனா இவங்களுக்கு கேக் வெட்டலன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய குறையாயிடும். அவங்களுக்கு பர்த்டேனானே இப்ப இருக்கிற குட்டீஸ்க்கு கேக் வெட்டணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணும், அந்த மாதிரி அவங்க ஹாப்பி இல்ல அதுலதான் இருக்கு. சோ அதையே நம்ம கெடுப்பான் அப்படின்னு தான் இந்த வருஷமும் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. எனக்கும் ரொம்பவுமே சந்தோஷம். வழியா எல்லாரையும் இழுத்துக்கிட்டு கேக் வெட்ட வச்சாச்சு. எல்லாரும் பிடிங்க கேக் வெட்டுங்க சேர்ந்துன்னு சொன்னேன். சோ எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டுறாங்க. நான் அதுக்குள்ள பிளேட் எல்லாம் தூக்கிட்டு நிக்கிறேன். ஸோ சர்வ் பண்ணலாம் எல்லாருக்கும்னு. கேக்கை வெட்டுறேன்னு அதை கொலாப்ஸ் பண்ணிடாதீங்கன்னு எடுத்து அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஊட்டி விட்டேன். லைஃப்லயே கிடைச்ச பெரிய கிஃப்ட்னா அது என்னோட 2 செல்ல மகள்கள் தான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்கிறேன்னா அதுக்கு 2 பசங்களும் தான் காரணம். ஸோ நான் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கேன். நான் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாவே இருந்துட்டு இருந்தேன். ஸோ இப்ப ரொம்பவுமே மாறி இருக்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவுமே சந்தோஷம். எல்லா குழந்தைங்களும் கேக்
கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் நிக்க வச்சு போட்டோலாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் அண்ணன்லாம் இப்பதான் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ கொஞ்சம் லேட் அவங்க. அப்புறம் கேக் பீஸ் வந்து அக்கம் பக்கத்துல எல்லாம் வச்சு கொடுத்துட்டு வந்தவங்களுக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். வந்து ரொம்ப குஷியா இருந்தாரு, விளையாடிட்டு இருந்தாரு ஜாலியா. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆட்டம் பாட்டம் தான். பொண்ணுக்கு கேக்க கொடுத்து கொண்டு போய் கொடுடி, நான் ரொம்ப வெக்கப்பட்டா. அதுக்கு நீ கொடுமான்னு, இல்ல நீட்டா கொடுக்கணும், கொண்டு போய் கொடுன்னதுக்கு அப்புறம் நேரா போய் அவங்க அம்மாட்ட கொடுத்தா. சரி பரவாயில்ல எல்லாருக்கும் கொடுன்னு ஒரு பீஸா எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் பெரிய பிள்ளையா பாக்குறப்போ கொஞ்சம் அதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. என் குட்டி பொண்ணு வந்து அண்ணனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பாசம் பார்த்தீங்களா. எப்பயுமே அண்ணனுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க அண்ணன் இருந்தாக்கா. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கலையோ அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு கிடைக்கணும்னு நினைப்போம். அது எல்லா விஷயமும் கிடையாது, சில விஷயங்கள் மட்டும்தான். இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் விஷயம்தான். ஸோ நம்மளால முடிஞ்சது ஏதோ அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், அவங்களோட சந்தோஷம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர்றதா. ஸோ அதுவும் இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கு. ஸோ சாக்லேட்லாம் இது வந்து என் ஹஸ்பண்ட் என் பர்த்டேக்காக ஸ்பெஷலா கொடுத்தது, அனுப்பி விட்டது அங்கிருந்து. அந்த சாக்லேட் நான் பத்திரமா வச்சிருந்தேன். கொஞ்சோன்னு தான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ ஃபாயிஸா பர்த்டே வரும், அப்போ சாக்லேட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணோன்னு பத்திரமா வச்சிருந்தேன், அதை தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பென்சில் பாக்ஸும் அவங்க அத்தா தான் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்க சொன்னேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டு இங்க பாருங்க எல்லாரும் இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. பேசாம இங்கேயே வந்து கேக் வெட்டிருக்கலாம்ல இருக்கு. கொல்லை பக்கம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. என் சின்ன பொண்ணு வந்து எல்லாரோடையும் அட்டாச் ஆயிட்டா. ஸோ அவளும் ரொம்ப ஹாப்பியா ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. இதெல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கும் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, அதை தான் பிரிச்சுட்டு இருக்கா. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய நாள் ரொம்பவுமே அழகா போச்சு. என் பொண்ணுக்கு வாழ்த்து சொன்ன நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்களோட துவா வந்து எப்பயுமே இருக்கணும் என் பொண்ணுக்காக. ஸோ என்னோட சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க. சச்சா.